சார் மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி எப்படிதான் நண்பர் காசன் கேட்டிருப்பாரு. இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா சார், இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சி, அதாவது சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய growth எப்படி வந்துச்சு, எப்படி அதை ஆயத்தப்படுத்துனீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆண்டு விழா காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா போட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த காரியங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஏதாவது தனியா ஃபண்ட் ஏதாவது பண்ணீங்களா, இல்லை சப்போர்ட்டர்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு சில காரியங்களை பார்க்குறீங்களா சார்? இப்போ அந்த மாணவருடைய வளர்ச்சி, இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய தேர்வு விகிதம் தான் வந்து தேர்ச்சி விகிதம் தான் வந்து வளர்ச்சியாக கருதப்படுகிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில காலகட்டங்களில். இப்போ நான் 2008க்கு அப்புறம் வந்து நான் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2008 தான் வந்து காலையில் 7:30 மணிக்கு கிளாஸுங்க போட்டோம் இந்த பள்ளியில். இந்த மாணவர்களுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சுட்டு ஃபைனான்சியல் பேக்ரவுண்டு வீக்காக இருக்கிறதுனால அது நாங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி காலையில் 7:30 மணிக்கு கிளாஸ் போட்டோம். அப்போதைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடன் வந்து தமிழ் சார் பி சரவணன் இருந்தார், அப்புறம் வந்து சாமிகன்று சார் வந்து காமர்ஸ் அப்படி இருந்தார். அப்போது அந்த அவங்களால வர முடியல, 7:30 மணிக்கு வர முடியல. அந்த காலகட்டத்தில் ஏன் வர முடியலன்னு நாங்கள் வந்து சோதிக்கும் பொழுது அவங்களால காலையில் சாப்பிட முடியல, வீட்டில் சாப்பாடு டிஃபன் தர்றதில்ல. உணவு தானே சார் முக்கியம், உணவு முக்கியம். அந்த உணவு முக்கியன்ற காரணத்தினால அவங்களால வர முடியல. கேட்டால் வந்து சார் எங்கள் வீட்டில் வந்து காலையில் டிஃபன் தரமான்றாங்க, எங்களால் வர முடியல அப்படின்ற வந்து சில காரணங்கள்லாம் வந்தது. ஃபீட்பேக் வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆசிரியர்கள் எல்லாமே ஒன்றா கூட ஒரு மீட்டிங் போட்டு காலையில் டிஃபன் கொடுக்கலாம், 2008 காலகட்டங்கள்ல காலையில் டிஃபன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகும் டிஃபனுக்கு மட்டுமே. காலையில் இட்லி கொடுப்போம், இல்லாட்டி பொங்கல் கொடுப்போம், இல்லாட்டி வந்து உப்புமா கொடுப்போம். பரவாயில்ல. இப்போ முதலமைச்சர் பண்ண போற திட்டத்தை நீங்க முதலே 2008 ஆரம்பிச்சிட்டோம். அதுல 2 சட்னி ஒரு சாம்பார் இருக்கும். இப்போ பையன் வந்து 4 இட்லி சாப்பிட்றான், 5 இட்லி சாப்பிட்றான், அதில் கவலைப்பட மாட்டான். அவன் 6 இட்லி சாப்பிட்டாலும் சின்ன வயசு, நிறைய சாப்பிடக்கூடிய இளம் வயசுனால அவங்களுக்கு வந்து 2 தான் அப்படின்றலாம் சொல்ல மாட்டோம், சாப்பிட்றவர்களும் கொடுப்போம். ஆனால் அது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் காலையில் ஒதுக்கிடுவோம், டைம் ஒதுக்கிடுவோம். 8:45 to 9 அப்படி ஒதுக்கிடுவோம். அது மாதிரி கொடுத்ததுனால ஸ்டூடெண்டுடைய எண்ணிக்கை காலையில் 7:30 மணிக்கு அந்த எண்ணிக்கை விகிதம் வந்து அதிகரிச்சது. அதிகரிச்சின் காரணத்தினால எல்லாமே படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2008 நாங்கள் முயற்சி எடுத்தாலும் வந்து 2008லேருந்து முயற்சி எடுத்தாலும் கூட அதனுடைய தேர்ச்சி விகிதம் அப்போ அந்த வருஷம் கம்மியாக தான் இருந்தது. போக 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 என்னுடைய முயற்சியினுடைய பலன் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2012, 13, 14, 15, 16, 15, 16 ரிசல்ட் இந்த பள்ளியில் கொண்டு வந்துட்டோம். 90% தான். அயனாவரம் பள்ளினாவே பக்கத்தில் வந்து WPA மற்ற பள்ளிகள்லாம் வந்து எங்களை பார்த்து பயந்த காலகட்டங்கள் அது. ஏன்னா பையன் அங்கேருந்து இங்கே வந்து சேருவான், இங்கே இருக்கிற பையன் அங்கே போவான். அந்த மாணவன் வந்து ஒரு டைம் ஒரு அகாடமிக்ல அந்த WPA பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி இந்த பள்ளியில் வந்து சேர்ந்தாங்க. பெரிய விஷயம் தானே, பெரிய விஷயம் தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் வந்து சேர்ந்தாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நிறைய சுற்றி அயனாவரம் பள்ளிகள் சுற்றி நிறைய பள்ளிகள் இருக்கு, மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்கு, எய்டட் ஸ்கூல் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு சமமா நாங்க வந்து போட்டி போட்டு இந்த பள்ளியை வளர்ச்சி பதில கொண்டு போயிருக்கோம். நாங்க ஆரம்பிச்ச 2008 ஆரம்பிச்சது இதுவரையிலும் அந்த 7:30 மணி கிளாஸ் வந்து இந்த கல்வியாண்டு வரலும் தொடர்ச்சியா நாங்க செஞ்சுதான் இருக்கோம். அங்க மேல அதிகாரிகள் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்றலாம் எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்க வேலையை நாங்க செய்வோம், ஆசிரியர்கள் ஒன்று கூடி செய்வோம் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக. அதனாலதான் இந்த அயனாவரம் பள்ளி என்றாலே முதல்ல நான் வந்த காலகட்டத்துல அயனாவரம் பள்ளினா நிறைய பேருக்கு தெரியாது கார்பரேஷன் லெவல்ல. இப்ப அயனாவரம் பள்ளினா யாரு எங்க இருக்கிறாங்க, யாரு அங்க இருக்கிறாங்க, பேஸ் யார் எடுக்கிறாங்க, யாரு PT சாரு, யாரு HM முதற்கொண்டு அயனாவரம் சொன்னா எங்க பேர் வரும். பரவாயில்ல, உண்மையிலேயே ரொம்ப அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கா அந்த பள்ளி உயர்ந்துச்சு. அதே மாதிரி சார் வந்து போட்டோஸ் எல்லாம் கேட்டாரு. இந்த சார் பாரு பொங்கல் கொண்டாடணும், சூப்பரா பொங்கல், சூரியன் பொங்கல் கொண்டாடணும், எல்லாமே வேட்டியில் இருக்கும் பாருங்க. அந்த மாணவர்களுக்கு என்கரேஜ் பண்ணோம். அன்னைக்கு மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்தது ஒவ்வொரு நாளும் பிரேயர், ஒவ்வொரு வகுப்பும் பிரேயர் செய்வோம். அசம்பிளியில பிரேயர் செய்யும் பொழுது அந்த 10 மாணவர்கள் வந்து பிரேயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாலும் எல்லா மாணவனுக்கும் வந்து பேனா பென்சில் வந்து கிஃப்டா கொடுப்போம். அது ஆரம்பிச்ச பின்னாடி என்னாச்சுன்னா மாணவருடைய எண்ணிக்கை, நான் பிரேயர் பண்றனுடைய மாணவருடைய எண்ணிக்கை வந்து கூட ஆரம்பிச்சது. பரவாயில்ல சார். ஒரு சின்ன தப்பா வச்சுக்க குறுக்கல்ல. ஏன்னா முதல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து யார் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ, செகண்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்களதான் மேடல்ல ஏத்தி பாட்டு பாட வைப்பாங்க. இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு பாடுவாங்க, சின்ன கிட் போட்டு டான்ஸ் போடுவாங்க.
அதுக்கு எல்லாருக்குமே எனக்கு ப்ரைஸ் கொடுப்போம். பேனா செட்டே கொடுப்போம். பேனா, பென்சில், ரப்பர் 3 சேர்த்து ஒரு செட்டே கொடுப்போம். மாணவர்கள் அடுத்த நாள் வந்து சார் நான் வரேன் சார்னு வந்து மாணவர்கள் வந்து ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஆனுவல் டே பாருங்க, ஆனுவல் டே வந்து 31வது ஆனுவல் டே வந்து பண்ணோம். கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபாய் செலவாச்சு. இந்த 1.25 லட்ச ரூபாய் வந்து யாருன்னா அரசு வந்து 15,000 தான் கொடுத்தாங்க. மற்ற அமௌண்ட் பூரா, மற்ற பணம் பூரா வந்து டீச்சருடைய பணம். ஒவ்வொருத்தரும் வந்து மனமும் வந்து 5,000 10,000 வந்து அவங்களால நிதி கொடுத்ததின் பேரில் தான் வந்து நாங்க இந்த வருஷம் கிராண்டா வந்து என்ன பண்ணோம், ஆனுவல் டே நடத்தணும். 31வது ஆண்டு விழா. அங்க வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வந்து அப்படியே டிஜிட்டல் ஸ்கிரீன் போட்டோம். ஆனா 10:30 மணி வரலும் ஆனுவல் டே நடந்துச்சு. ஒரே ஒரு சலசலப்பு கிடையாது ஆனுவல் டேல. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த வருஷம் ஆனுவல் டேவை நடத்தணும். அதே போல பாத்தீங்கன்னா ஆனுவல் டே அன்னைக்கு வந்து மதியம் வந்து லஞ்சு கொடுத்தோம். லஞ்சு வந்து ஆசிரியர் சார்பா கொடுக்கல. வெளியில வந்து எம்எஸ் வாசன் பழனிசாமி அவர் வந்து ஸ்வீட் கடங்கு வச்சிருக்காரு. அதாவது ஐநாவரம் வந்து வியாபாரிகள் சங்கம் அவங்க சார்புல தலைவர் வந்து பாலு, பொதுச் செயலாளர் வந்து பழனிசாமி அவங்க முறையில அவங்களுடைய முயற்சியின் பேர்ல வந்து கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மதியம் வந்து வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ஸ்வீட் வந்து கேசரி, வாட்டர் பாட்டில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். ஆனுவல் டே அன்னைக்கு மாணவர்கள் எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க. அதே போல சாயந்தரம் 4 மணிக்கு வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம், சமோசா கொடுத்தோம், வாட்டர் பாட்டில் முதல் கொடுத்தோம். அதனால இந்த வருஷம் 31வது ஆண்டு விழா வந்து இந்த பள்ளியில சிறப்பா நடந்துச்சு. காரணம் வந்து மாணவர்கள் வந்து கட்டுக்கோப்பா இருக்கிறார்கள், ஒழுக்கமா இருக்கான். அந்த மாதிரி ஏடாகூடமா இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளியில இல்லவே இல்லை. எல்லாமே ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மாணவர்கள் தான். அந்த அளவுக்கு மாணவர்களை வந்து இந்த பள்ளி ஆசிரியர்கள் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். மேலும் இந்த பள்ளி வளர்ச்சி பெற எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து செயல்படும் என்று கூடி முடிக்கின்றேன். நன்றி. அப்படி ஒரு விஷயம் சார், சொன்ன மாதிரி இந்த 36 ஆண்டுகள் கடந்திருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்ல போனா ஐநாவரம் ஸ்கூல்ல போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார்ஸ்லாம் பேசும்போது கடந்து வந்த காரியங்களை சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்களுடைய குரூப் சார்பாகவும் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.